ஹலோ 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 மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், பழம் நழுவி பால்ல விழுந்தா தேமுதிகவுக்கு கொண்டாட்டம். ஆனா திமுக புள்ளிகளுக்கு அது திண்டாட்டமாகிடுச்சு. கேப்டன் ஜெயிச்ச ரிஷிவந்தியம் தொகுதிய இப்போ பிரேமலதா அண்ணி கேக்குறாங்கன்னு ஒரு தகவல் காட்டு தீயா பரவுது. இதை கேட்ட அங்க இருக்கிற திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயனுக்கு இப்போ கண்ணை கட்டுது பாஸ். இதோ அந்த 7 ஜொலிக்கும், அதாவது பதற வைக்கும் தகவல்கள். 1. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ள நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வரும் தேர்தலில் ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2. மறைந்த கேப்டன் விஜயகாந்த் ஏற்கனவே வெற்றி வாகை சூடிய ரிஷிவந்தியம் தொகுதியை தேமுதிக தங்களது சென்டிமெண்ட் தொகுதியாக கருதுகிறது. 3. கடந்த 2 தேர்தல்களில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்று கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக செயலாளராகவும் செல்வாக்குடன் இருக்கும் வசந்தம் கார்த்திகேயன் இப்போ கடும் அதிர்ச்சியில் இருக்கார். 4. கூட்டணி கணக்குகளின்படி இந்த தொகுதி தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டால் தனது அரசியல் எதிர்காலம் என்னவாகும் என்கிற கவலை வசந்தம் கார்த்திகேயன் தரப்பை உலுக்கியுள்ளது. 5. தொகுதிக்காக இவ்வளவு காலம் உழைத்துவிட்டு நிதியையும் செலவழித்துவிட்டு கடைசி நேரத்தில் சீட்டு பறிபோவதை தடுக்க அவர் தனது ஆதரவாளர்களுடன் அவசர ஆலோசனையில் இறங்கியுள்ளார். 6. ரிஷிவந்தியம் உதயசூரியனின் கோட்டை, அதை தேமுதிகவுக்கு விட்டுக் கொடுத்தால் மாவட்டத்தில் கட்சி பலவீனமடையும் என திமுக நிர்வாகிகள் இப்போதே போர்க்கொடி தூக்க தொடங்கிவிட்டனர். 7. ஒரு பக்கம் பிரேமலதா அண்ணியின் வருகையால் உற்சாகமடைந்துள்ள தேமுதிக தொண்டர்கள், மறுபக்கம் சீட்டு பறிபோகும் பயத்தில் இருக்கும் திமுகவினர் என ரிஷிவந்தியம் இப்போ அனல் பறக்குது. பாஸ், ரிஷிவந்தியம் தொகுதி பஞ்சாயத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், திமுக அரசு மேல அந்த தொகுதி மக்கள் மத்தியில இப்போ 50% அதிருப்தி நிலவுது. உள்கட்சி பூசல். கூட்டணி கட்சிகளுக்காக தன் சொந்த கட்சி நிர்வாகிகளையே காவு வாங்கிறது தான் திமுகவோட ஸ்டைலான 50% திமுக தொண்டர்களே அதிருப்தியில இருக்காங்க. மக்களுக்கு செய்த துரோகம். எங்கள நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு வேலை செய்யாம கூட்டணி பேச்சுவார்த்தையில தொகுதியை தூக்கி கொடுக்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு மக்கள் மத்தியில ஒரு பெரிய பேச்சு ஓடுது. மாவட்ட அரசியல். கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல திமுகவோட பிடி தளர்ந்துட்டே வருது. இப்போ ரிஷிவந்தியத்தையும் கொடுத்தா உதயசூரியன் அங்கு அஸ்தமிச்சிடும் என்கிறது 50% அரசியல் விமர்சகர்களோட கருத்து. கண்ணா, முரசு சத்தம் கேட்கணும்னு நினைச்சு உதயசூரியன் மறைஞ்சிடக்கூடாது. அண்ணி பிரேமலதா வர்ற வேகத்தை பார்த்தா வசந்தம் கார்த்திகேயனுக்கு இந்த தடவை வசந்தம் வீசுமா இல்ல வாட வீசுமான்னு தெரியல. ரிஷிவந்தியம் யாருக்குன்னு அறிவாலயம் எடுக்க போற முடிவு 2026ல ஒரு பெரிய விசில் சத்தத்தை உண்டாக்க போகுது பாஸ். இட்ஸ் அ கிளாசிக் டக் ஆஃப் வார் வேர் சென்டிமெண்ட் மீட்ஸ் பவர், லீவிங் த லோக்கல் டிஎம்ஏ ஹெவி வெயிட்ஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் அப்சல்யூட் ஸ்லீப்லெஸ்னஸ் பாஸ். ரிஷிவந்தியம் தொகுதியை திமுக தேமுதிகவுக்கு விட்டு கொடுக்குமா? பிரேமலதா அங்க ஜெயிப்பாங்களா? கமெண்ட் பண்ணுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் தொகுதி பஞ்சாயத்து மற்றும் அரசியல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.